உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி, அன்பரசி டோர்னமெண்ட்ல வின் பண்ணதுக்கு இந்நேரத்துக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. டிவி நான் அப்ப சொன்ன மாதிரிதான், என்னோட குடும்பம் தான் எனக்கு கிடைச்ச பெரிய சொத்து. இத்தனை வருஷமா கழிச்சு அது எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல நான் ஒரே ஒருத்தரை மட்டும் மிஸ் பண்றேன். நான் இந்த இடத்துல ஒரு அத்லெட்டிக்கா நிக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் காரணம். எவ்வளவோ பிரச்சனையில தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறப்போ, அட இவ்வளவுதான் நான் அப்படின்னு நினைக்கிறப்போவும், உடஞ்சு அழறப்போவும் ஒரு கை வந்து என்னை தாங்கி பிடிக்கும். என்னை திரும்ப திரும்ப எழுப்பி நிக்க வைக்கும். இனியாவது விஸ்வா சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் என் லைஃப்ல வராம போயிருந்தா, அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா, அவர் எனக்கு நிறைய நேரம் ரொம்ப நல்ல கோச்சா இருந்திருக்காரு. நிறைய நேரம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் என் ஃபேவரட் லெக்சரர். என்ன நிறைய நேரத்துல அவர் சரியா கைட் பண்ணிருக்காரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன சட்டுன்னு மேல கொண்டு வந்தவர். இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே மேல அவரை மட்டும் நான் என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளா நான் அவர்கிட்ட இருந்து விலகி இருந்தேன். அது அவரை நினைச்சு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனாரு. ஆனாலும் என்னோட சூழ்நிலை அவர்கிட்ட இருந்து விலக வேண்டியதா இருந்துச்சு. அதனால அவர்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். எப்பவும் அவர் மேல என் பாசமும் சரி, மரியாதையும் சரி குறையிலன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அன்பரசி, எங்களுக்கே ரொம்ப ஈகரா இருக்கு. அவர் யாருன்னு சொல்லிடுங்க. விஸ்வா சார். சார், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சார். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். அன்பரசி, அவர் கூட தானே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்னுச்சு. இப்போ அது தொடருமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.